சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கருணாகரன் சார். சொல்லுங்க மேடம். அங்கிள் கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வந்துருவேன். அதுக்குள்ள அரவிந்தும் ஆனந்தியும் அந்த ஜூஸ குடிக்கிறாங்களான்னு பாத்துக்கிட்டே இருங்க. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க போயிட்டு வாங்க. கருணாகரன் சார், இங்க பாருங்க, இதுதான் என் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான நேரம். மறுபடியும் குடிச்சிட்டு சொதப்பி தொலையாதீங்க. இந்த கருணாகரனை நம்பினோர் கைவிடப்படார். நீங்க இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தாதான் சரி எனக்கு சந்தேகமா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இவருக்கு இதுக்கு மேல கேட்டா ஒரு டிராப் கூட நீ கொடுக்க கூடாது. புரியுதா? ஓகே மேடம். நான் எவ்வளவு குடிக்கணும்னு இவனே டிசைட் பண்றது. நான் குடிப்பேன். சத்யா, மித்ராவுக்கும் அரவிந்துக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிற விஷயத்த என்கிட்ட கூட சொல்லாம சடனா ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ணிட்ட. சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல தில்லை. அரவிந்த் வந்து மித்ராவை பிடிச்சிருக்குன்னு சொன்னான். எனக்கும் ஓகேன்னு தோணுச்சு. அதான் இந்த சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்லயே சொல்லிடலான்னு முடிவு பண்ணி எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டேன். இது சடனா எடுத்த டெசிஷன், அதனால்தான் முன்னாடியே சொல்ல முடியல. சாரி. என்ன இது ஃபார்மலா சாரிலாம் சொல்லிட்ட? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இட்ஸ் ஓகே. சத்யா, நீ உன் பொண்ணு மேல எவ்வளவு பாசமா இருக்க. உன் பொண்ணுக்கு அரவிந்த பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதும் உடனே என்கேஜ்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்ட. ஆனா இவரு மகேஷ் வந்து நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவரு டார்கெட் கொடுத்து அச்சீவ் பண்ணாதான் மேரேஜ்க்கு ஓகே சொல்லுவேன்னு கண்டிஷன் போடுறாரு. வாட்? மகேஷ் லவ் பண்றானா? இப்போ நீ காமிக்கிற இன்வால்வ்மெண்ட் கூட அவர் காமிக்கல தெரியுமா? எனக்கு அவன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னதே பெரிய விஷயம். இவர் இப்படி பண்ணா நான் என்ன பண்றது சொல்லு? வைத்தில்லை. மகேஷ பத்தி எனக்கு தான் முழுசா தெரியும் சத்யா. அவன் ஒரு குழந்தை மாதிரி. அவனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. அதுக்காக அந்த பொண்ணு யாரு என்னன்னு எதுவுமே தெரியாம அப்படியே ஏத்துக்க முடியாதுல்ல. அவன் ஒரு முடிவு எடுத்தா அது சரியா இருக்கும்னு எனக்கு தோணணும். அவன் லவ் பண்ற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் முடிவை சொல்றேன். அதுக்கு ஒரு டைம் வேணும் இல்லையா? அதான். அங்கிள் கால் பண்ணிருந்தீங்களா? எஸ் மித்ரா, நம்ம முக்கியமான கிளையண்ட் விஐபி சூட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் உடனே இப்ப கிளம்பணுமா? அவர் கார் ஏதோ ப்ராப்ளமா இருக்கான். நீ அவருக்கு ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறியா? நான் பாத்துக்கிறேன் அங்கிள், டோன்ட் வரி. அப்ப நம்ம போலாங்க. ஓகே சத்யா, நீயும் வரல? எப்படியும் நீ எங்க வீட்டுல ஸ்டே பண்ண மாட்டேன்னு தெரியும். ஆனா பார்ட்டி முடிஞ்சு மித்ரா வீட்டுக்கு வர டைம் ஆகும். அது வரைக்கும் நீ நம்ம வீட்டுல ஸ்டே பண்ணிக்கோ. பார்வதிக்கும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுல்ல. She will also get some conversation. சரி, ஓகே. ஐயோ, அம்மா போயிட்டா அரவிந்த் ஆனந்தியோட இருக்கிறத எப்படி பார்க்க வைக்கிறதா? அங்கிள், இஃப் யூ டோன்ட் மைண்ட், அம்மா என் கூட இருக்கட்டுமே. ஊர்ல இருந்து வந்ததுல இருந்தே நானும் அம்மாவும் சரியா பேசிக்கவே இல்லை. இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ற வேலையில டைம் சரியா இருந்துச்சு. இப்போ பார்ட்டி முடியற வரைக்கும் அம்மா என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். I don't want to miss this opportunity and I want to share something important. மித்ரா, சத்யா ஆசைப்படுறதே நீ இப்படி லவ்வபிளா பேசணும்னு தான். அதை நான் தடுக்க விரும்பல. ஆமாங்க, அம்மா பொண்ணுக்கு நடுவுல நாம எதுக்கு? சத்யா, மித்ரா என்ன சொல்றான்னு முதல்ல கேளு, அப்புறம் நீ பதில் சொல்லு.
எங்கேயும் அட்வொகேட்டாவே இருக்காத. ஏ சரி. அப்ப நம்ம போலாங்க. போலாம். ஓகே பாய், நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய் சத்யா, பாய் மித்ரா. பாய் அங்கிள். பாய் சத்யா. பாய் பாய் ஆண்டி. பாய். மா, ஆ சொல்லுமா, என்ன பேச போற? உட்காரு. மா, நான் அங்கிள் சொன்ன வேலையை முடிச்சிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கொஞ்ச நேரம் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். ஜஸ்ட் 5 minutes மா. ஓகே. இப்படியே அம்மாவை ஹோல்ட் பண்ணியாச்சு. சீக்கிரமே அரவிந்தையும் ஆனந்தியும் ஒரே ரூம்ல இருக்க வைக்கணும். இவன் குடிக்கிறது வாந்தி எடுக்கிறதுக்கெல்லாம் நான் காவ காக்கணுமா? எல்லாம் என் தலையெழுத்து. ஆனந்த் இன்னும் இங்கதான் நம்ம கண்ணு முன்னாடியே நின்றுட்டு இருக்கா. இந்த ராஸ்கல் மாயா எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. டேய் இங்க வாங்க. சொல்லுங்க சார். இதுல ஒரு பெக்கு ஊத்து. சார், உங்களுக்கு இதுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு மேடம் சொல்லிட்டு போயிருக்காங்க சார். ஏய் அதான் போயிட்டாங்கல்ல, ஊத்துறா. சார் சொன்னா கேளுங்க சார். ஏய் ஊத்துறான்னு சொல்றான்ல, ஊத்துறா. ஊத்து. ஸ்டாப். மாயா எங்கடா போய் தொலைஞ்ச? ஏய் மகேஷ், இந்தடா இதை கொஞ்சம் புடி. நான் ஒரு கால் Okay. பேசிட்டு வந்துடுறேன். குடி. பிரமாதம். இன்னும் ரவுண்டு ஊத்துப்பா.